வணக்கம். இது நங்கூரம். நான் முருகேசன். அந்தமான் நிக்கோபார் தீவுகள். அந்தமான் நிக்கோபார் தீவுகள்ங்கிறது ஒரு பல தீவுகள சேர்ந்த ஒரு கூட்டமைப்பு. நம்ப கேரளாவிலிருந்து பக்கத்தில ஒரு 200 கிலோமீட்டர்லேருந்து அது 150 கிலோமீட்டர், 200 கிலோமீட்டர்லேருந்து ஒரு 300 கிலோமீட்டருக்குள்ளார அப்படியே ஒரு சரவுண்டிங்கில வரும் போல இருக்குது. அந்த ஊர்ல பார்த்தீங்கன்னா, நிக்கோபார் தீவுகள். அந்தமான் அப்படின்னாவே ஒரு தீவு தானே! அப்ப அதில வந்து பழங்குடியினர்கள் தான் மலைக்குடியினர், பழங்குடியினர் அவங்க தான் வாழ்வாங்க. மலை ஜாதி மக்கள், ட்ரைப்ஸ் பீப்பிள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாரி அவங்க தான் வாழ்வாங்க. அவங்களுக்குன்னு ஒரு பாஷை இருக்கும். அவங்களுக்குன்னு ஒரு மொழி இருக்கும். அவங்க வந்து அத பாரம்பரியமா கடைபிடிச்சுட்டு வருவாங்க. அவங்கள்ட்ட இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா, இந்த தீவுகள்ல இருக்கிறவங்கள்ல இந்த தீவுகள், இந்த பழங்குடிகள்லாம் வந்து எப்படின்னா, அவங்களுடைய பாரம்பரியத்தை விட்டு தர மாட்டவே மாட்டாங்க. ஏன்னா, அவங்க வந்து இயற்கையோடயே ஒன்றி வாழுவாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, செயற்கையான வாழ்வு நம்மள்ட்ட இருக்கிற நம்ம செயற்கையாக என்னென்ன பொருள விஞ்ஞான ரீதியாக நம்ம பயன்படுத்துறோம். அது மாரிலாம் பெரும்பாலும் அவங்க பயன்படுத்த மாட்டாங்க. இன்னும் இப்போ கொஞ்சம் மாற்றங்கள் வந்திருக்கலாம். இருந்தாலும், அவங்க வந்து இயற்கை இயற்கைய அழிக்காம இயற்கையோட ஒன்றி வாழ்ற வாழ்க்கைய தான் அவங்க வந்து பெரும்பாலான மக்கள் வந்து வாழ்வாங்க. அப்படி வாழ்ற பட்சத்தில அவர்களுக்குன்னு ஒரு மொழி இருக்கும். அந்த மொழியெல்லாம் எப்பயுமே விட்டுக் குடுக்க மாட்டாங்க. அவர்கள் அந்த அந்த மலை சாதியினர், பழங்குடியினர் அந்த மொழிய தான் பேசுவாங்க. அந்த மொழிக்கு வந்து தனி சிறப்புகள் இருக்கும். எழுத்து வடிவங்கள் இருக்கா என்னன்னு தெரியாது. ஆனா மொழி வந்து ரொம்ப பாரம்பரியமா மிக்கதா, ரொம்ப அ ரொம்ப ரொம்ப வருஷமா பேசிட்டு இருக்கிறதாக இருக்கும். நம்ம பார்த்துருப்போம் அவர்களெல்லாம். அ அப்படி இருக்கக்கூடிய மக்கள்ட்ட போய் இந்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்குன்னா, நீங்கள் இனிமே இந்திய இந்திய மொழியான அ இந்திய தான் பேசணும் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டிருக்கு. இல்ல போடப்போகுதோ, இல்ல ரெடியா இருக்கா என்னன்னு தெரியல. போட்டிருக்குன்னு தான் நினைக்கிறேன். நான் முழுசா எனக்கு தெரியல எனக்கு. அப்படி பார்த்தீங்கன்னாக்க, அந்த வழக்க எதிர்த்து ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, அ கோர்ட்ல கேஸ் போட்டாரு. அந்த அந்தமான் நிக்கோபார் தீவுகள்ல அந்த நடக்கிற அந்த கேஸு எல்லாம் இந்திய கோர்ட்டு தானே அதெல்லாம் கண்காணிக்கணும். அ இந்தியன் ஜுடிஷியல் அந்த இது தானே கண்காணிக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா, நம்ப ம் கேரளால தான் அது கேரளா உயர்நீதிமன்றம் தான் அதுக்கு அத்தாரிட்டி போல் இருக்குது. அந்த கேரளால என்ன பண்ணிட்டாய்ங்க, போய் போய் கேரளால போய் அந்த கே கே அந்த கேரளால பக்கத்தில வச்சுக்கிட்டு, கேரளா இருக்கிறதுனால பக்கத்தில இருந்துட்டு, அது பக்கத்தில இருக்கிறதுனால இருக்கும் போல் இருக்கு. அந்த கேரளாவுல போயி அந்த கேஸ போடலாமா? வேற வழி இல்ல. அங்க தானே போட்டாகணும். ஏற்கனவே கேரளா நட்டுக்கிட்டு நிக்கும். இப்ப இந்த கேஸ் வேற போட்டோன்னா, அந்த நீதிமன்றங்கள் என்ன பண்ணிடுச்சுன்னா, உயர்நீதிமன்றங்கள், அ நீங்க வந்து இந்தி மொழிய எப்படி கொண்டாந்து திணிப்பீங்க? அவர்களுடைய பாரம்பரிய மொழியா இருக்கும்போது, நீங்க இந்தி மொழிய எப்படி கொண்டு திணிப்பீங்க? அது எவ்வளவு பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தும். அவர்களை அவர்கள் மொழியிலேயே படிக்க விடுங்க. அப்படிங்கிற மாரி கேரளா ஹைகோர்ட்டு ஆர்டர் குடுத்துருச்சு. இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம்னா, "ஏப்பா சங்கிகளா, ஏய்யா திருந்தவே மாட்டீங்களா நீங்க? அ ஒரு நாட்ட ஒரு நாடு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடு. அந்த நாட்டுல பல மொழிகள், பல இனங்கள் கிட்டத்தட்ட 4000த்துக்கும் அதிகமான மொழிகள் பேசப்படுறதாக சொல்றாங்க. ஒரு நாட்ல பல மொழிகள், பல இனங்கள் வாழும். இது வந்து ஒரு ஒரு கூட்டமைப்பு. யூனியன் பிரதேசம். ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு இருக்கிற மாதிரி, இது யுனைட்டட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா. பல மாநிலங்கள், மாகாணங்கள் ஒன்றிணைந்த ஒரோட கூட்டமைப்பு தான் இந்தியா. நீங்க ஒரே ஒரு மொழிய கொண்டு போயி, ஒரே ஒரு எல்லாமே ஒரே நாடு, ஒரே மொழி அப்படின்னு பேச வைக்கணும்னு நினைக்கிறீங்க. அது எவ்வளவு பெரிய அபத்தம், ஒரு குற்றம். அப்போ ஒவ்வொரு இனத்துக்கும் ஒவ்வொரு பாரம்பரியம் இருக்கும், ஒவ்வொரு கலாச்சாரம் இருக்கும், ஒவ்வொரு இனம் இருக்கும், ஒவ்வொரு இனத்துக்கும் ஒரு ஒரு கலாச்சார மாறுபாடுகள் வரும். அவங்க காலங்காலமா பின்பற்றியிருப்பாங்க. இப்போ தமிழ எடுத்துக்கிட்டிங்கன்னா, பல 1000 வருடங்கள் அ வரலாறு இருக்குது. இந்திக்கு அந்த மாரி வரலாறு இருக்குதா? இந்திக்கு அந்த மாரி இந்திய நீ ஏத்துக்க சொல்றது கரெக்ட்டு. இந்திய ஏத்துக்கிறதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள்,
சரி, நம்ம ஏன் நம்மளுடைய தாய்மொழியை நம்ம இழக்கணும்? கேள்வி வருதுல்ல. நம்மளுடைய தாய்மொழியை இழக்கணும் அப்படின்னு. நீ இந்தியாவில பண்ணுறது இல்லாமல் அந்தமான் தீவில் போய் பண்ணி, அந்தமான் தீவில் இருக்கிறவங்கெல்லாம் காரி காரி துப்பி, ம் ஏன் அசிங்கப்படுறீங்க? உங்களுடைய இதை வந்து வலுக்கட்டாயமாக எதுக்கு திணிக்கிறீங்க? பல மொழி பேசி உங்களுக்கு என்ன ஆளணும் அவ்வளவுதானே. உங்களுக்கு என்ன வரி வரணும் அவ்வளோதானே. வரியையும் எட்டி போட்டியாக போடுவீங்க, அளவுக்கு அதிகமாக போடுவீங்க. இந்தியாவில் இதுவரைக்கும் காணாத அளவு வரி உயர்வை ஏற்றி ஜிஎஸ்டிங்கிற பேரில் போட்டு நாசக்காடாக்கி எல்லாத்தையும் கொண்டு கார்ப்பரேட்டை கொடுக்குறீங்க. மக்களுக்கு எந்த விதமான வளர்ச்சி பணியும் செய்கிறதில்ல. மக்கள் ஏழைகளாகவே ஆகிட்டுருக்காங்க. பணக்காரனாகவே ஆகிட்டுருக்கீங்க. அரசியல்வாதிங்க பணம் சொத்து சேர்த்துக்கிட்டே இருக்காங்க. உலகத்திலேயே அதிகமான பணக்கார கட்சி எதிரானாக்கா பிஜேபிங்கிறாங்க. ஏங்க ஒரு அளவு வேணாமாங்க? என்னப்பா சங்கிகளா? ஒரு நியாயம் வேணாமா எதுக்குமே? இன்னொரு மொழியை கொண்டு போய் அழிச்சிட்டு இந்த மொழியை கொண்டு திணிக்கிறதுனால நீ என்னத்தை உனக்கு என்ன நாடு வளர்ந்துருமா? நாடு வளர்ந்துருமா? ஒரே நாடு ஒரே ஒரே மொழி அப்படின்னு சொல்லலான்னு பார்க்குறேன். அது முடியாது, கஷ்டம். பல மொழிகள் இணைந்த மாநிலம் அது. ஒரு மாநிலத்துக்குள்ளேயே பல மொழிகள் பேசுகிறாங்க. பீகார்லேயே 3 மொழி பேசுகிறாங்க அப்படிங்கிறாங்க. போஜ்பூரிங்கிறாங்க. அப்புறம் இன்னும் 2 மொழி எதுவோ சொல்கிறாங்க. ஒவ்வொரு மாநிலத்துக்குள்ளேயே 2, 3 மொழி பேசுகிறாங்க. இப்போ தமிழ்நாடு எடுத்துங்க. தமிழ்நாட்டிலேயே ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பாஷை பேசுவாங்க. இந்த ஊரில் ஒரு பாஷை பேசுவாங்க, அந்த ஊரில் ஒரு பாஷை பேசுவாங்க. கேரளா பாஷை நம்ம கேரளா ஒட்டி இருக்கிற பகுதிகளில் ஒரு மாதிரி இருக்கும். கோயம்புத்தூர் பகுதிகளில் ஒரு மாதிரி இருக்கும். கொங்கு மண்டலம் அந்த சைடு இந்த சைடு இங்கிட்டு வந்தீங்கன்னாக்கா அங்கிட்டு ஒரு மாதிரி இருக்கும். நெல்லை பக்கத்து போனீங்கன்னா அது ஒரு ஸ்லாங், அது ஒரு மாதிரியாக இருக்கும். இது நாளடைவில் திரிஞ்சு வேறு பாஷைகளாக கூட மாறலாம். அப்படி ஒரு மாநிலத்தில் பல மொழிகள் பேசுகிற இந்த நாட்டில் நீங்கள் ஒரே மொழி பேசணுங்கிறது என்ன அபத்தம்? நாடு உடனே வல்லரசு ஆயிருமா? ஒரே மொழி பேசுகிறதுனால நீங்கள் மாற்றுறதுனால ஒரே நீங்கள் 5 வருஷத்தில் மாற்றணும்னு நினைக்கிறீங்க. இந்த 5 வருஷத்தில் எல்லாத்தையும் முடிச்சிடணும், எல்லாத்தையும் நிறைவேறணும், எல்லாம் நம்ம தான், எல்லாம் நம்மளுடைய ஆளுகை அகண்ட பாரதம் வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது நடந்தால் என்ன ஆகுங்கிறீங்க? உலக வல்லரசு ஆயிடுவீங்களா? மக்களை வந்து இரிட்டேட் பண்ணுற மன ரீதியாக மன உளைச்சலுக்கு ஆளாக்குற அரசாங்கம் தேவையா அப்படின்னு யோசிக்க மாட்டாங்களா மக்கள்? அவங்க இயல்பாக பல்லாயிரம் காலமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பாட்டு பேசிக்கிட்டு அவங்க பொழப்ப பார்க்கட்டுமே. உனக்கு வரி வருதா அதோட நிப்பாட்டிக்க. நீயே தேவையில்லாமல் நீ போய் இது ஒரு காலத்தில் பிரியும்னு உனக்கு புரியுது. நீ என்ன நினைக்கிறாங்கிறது எங்களுக்கு தெரியுது. எங்கே பிரிஞ்சு போயிடுவாங்களோன்னு பிரிய தான் செய்வாங்க. காலப்போக்கில் காலங்கள் மாறும்போது எல்லாமே மாறதான் செய்யும். மடகாஸ்கரு நம்ம ஆப்பிரிக்கா கண்டமெல்லாம் இங்கே இருந்துச்சுன்னு குமரி கண்டத்தோட ஒட்டி இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி ஆப்பிரிக்கா இங்கேயோ இருக்குது, குமரி கண்டம் இங்கேயோ இருக்குது. குமரி கண்டம் இருக்கிற இடமே தெரியல, மதுரை தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது காலப்போக்கில் கால மாற்றங்கள்லாம் மாறதான் செய்யும். இதெல்லாம் வந்து நீங்கள் ஒத்துக்க தான் ஆகணும். அதை விட்டு நீங்கள் எல்லாத்தையும் ஒரே நாங்கள் எல்லாத்தையும் நான் இப்படி தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்துறது, அதுக்கு பேர் தான் பாசிசங்கிறது. அதுக்கு பேர் தான் பாசிசம்னு சொல்கிறது. நான் சொல்வதை தான் நீ சாப்பிடணும், நான் சொல்கிறது தான் நீ படிக்கணும், நான் சொல்கிற பாஷையை தான் நீ பேசணும், நான் சொல்கிற மொழியை தான் நீங்கள் வந்து கற்றுக்கணும், நாங்கள் சொல்கிற படிப்பை தான் நீ படிக்கணும், நான் செய்கிறது நான் திங்கிற உணவை தான், நான் சொல்கிற உணவை தான் நீ திங்கணும் அப்படின்னா இது வந்து அராஜகத்தின் உச்சம் இல்லையா? பாசிசத்தின் காட்டு முன்னாடி தானே இல்லையா? இதெல்லாம் தெரிஞ்சு செய்கிறீங்களே தெரியாத செய்கிறீங்களா? நீலாம் கோர்ட்டுக்கிட்ட எல்லாத்தையும் கழிச்சிட்டு எல்லாம் வந்து எல்லாமே வந்து ஒன்றிய அரசு தான், இதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சர்வாதிகாரம் பாகிஸ்தான் மாதிரி, ஈரான் மாதிரி, ஈராக் மாதிரி சர்வாதிகாரத்தை நிலைநாட்டிட்டு போக வேண்டியதானே? இல்லை யாரும் இருக்கிறாங்களோ துப்பாக்கி எடுத்து சுட்டு கொண்டு போக வேண்டியதானே? ஏன் போட்டுக்கிட்டு மக்களை போட்டு உருட்டிக்கிட்டு இருக்கீங்க? அது கோர்ட்டுக்கு வேறு வேலை இல்லையா? உன் பஞ்சாயத்து நீ ஏதாவது ஒரு சட்டம் போடுவ, அந்த சட்டத்தை வந்து நீக்கிறதுக்கு அவன் கோர்ட்டுக்கு போகணும். அவன் கோர்ட்டுக்கு போய் வேணான்னு சொல்லணும். கோர்ட்டு நேரம் வீணாகும், ஜட்ஜிகளோட நேரம் வீணாகும், கோர்ட்டில் வாதாடுற வக்கீல்களோட நேரம் இல்லாமல், கோர்ட்டில் பல லட்சம் கேஸு பெண்டிங்கில் கிடக்குன்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் இருக்கிற மாதிரி பெண்டிங் கேஸஸ் உலகத்திலே இல்லை அப்படிங்கிறாங்க. நீ தேவையில்லாத ஒவ்வொரு சட்டமும் போட்டு விவசாய சட்டம் போடுவேன், யார்ட்டையும் கேட்க மாட்டேன், உன் சௌகரியத்துக்கு போடுவேன், அப்புறம் மக்கள் எதிர்த்தா வந்து கேன்சல் பண்ணுவேன். ஏன் மக்கள் எதிர்ப்பாங்கன்னு தெரியாதா? இந்த மாதிரி சட்டங்கள் போட்டால் மக்கள் எதிர்ப்பாங்க. மக்களுக்கு எதிரான சட்டங்கள் எதுக்கு போடுறீங்க?
எதுக்கியா போடுறீங்க? தேவையில்லாமல் எதுக்கு போட்டு ஏன் கோர்ட் நேரத்தை வீணாக்குறீங்க? மக்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்குறீங்க. மக்களை இரிட்டேட் பண்ணுறீங்க நீங்கள். மக்களை இரிட்டேட் பண்ணுறீங்க நீங்கள். மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அவன் மென்டலாகி பாதிப்பை தெரியப்படுறான். வாழ்கிறதே கஷ்டமாக்கி வச்சுருக்கீங்க. வாழ்கிறதையே கஷ்டமாக்கி வச்சுருக்கீங்க. இன்றைக்கி வாழ்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? சம்பாதிக்கிற காசை பூரா வரிங்கிற பேர் எல்லாம் பிச்சு போகுது. சோப்பு வாங்கினா வரி, கறி வாங்கினா வரி, சட்டை வாங்கினா வரி, பொட்டு வாங்கினா வரி, இட்லி வாங்கினா வரி, அரிசி வாங்கினா வரி, எல்லாம் வரிங்கிற பேரில் எல்லாத்தையும் பிடிங்கிடுறீங்க. கஷ்டப்பட்டு மாடாக தேஞ்சு ஓடாக தேஞ்சு மாடாக உழைக்கிற அத்தனை பணத்தையும் வாங்கிட்டு போயிடுறீங்க ஜிஎஸ்டிங்கிற பேரில். அப்புறம் எப்படி வாழ்கிறது வந்து எளிமையாக இருக்கும்? வாழ்கிறதே கஷ்டமாக இருக்கிற சூழ்நிலையில் நீ ஒரே நாடுங்கிற, ஒரே ரேஷன் கடைங்கிற, ஒரே மொழிங்கிற, இதெல்லாம் ரொம்ப தேவையா மக்களுக்கு? மக்களுக்கு என்ன தேவையோ மக்களை சந்தோஷமாக எப்படி வச்சிருக்கிறது அப்படிங்கிறது தான் நான் ஒரு நாடு பார்க்கணும். ஒரு நாட்டினுடைய தலைவன் தன்னுடைய மக்களை எப்படி காப்பாற்றணும், எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னா, மக்கள் சந்தோஷமாக இருக்காங்களா? மக்கள் நிம்மதியாக வாழ்கிறார்களா? மக்கள் மன உளைச்சல் இல்லாமல் வாழ்கிறாங்களா? மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்குதா அவனுக்கு? அவனை பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அப்படி யோசிக்கிறவன் தான் கவர்மெண்ட்டு, அப்படி யோசிக்கிறவன் தான் ஆட்சியாளன், அப்படி யோசிக்கிறவன் தான் அரசியல்வாதி, அப்படி யோசிக்கிறவன் தான் தலைவன். இந்தியாவில் மட்டும்தான் வித்தியாசமாக யோசிப்பீங்க. உலகம் தன்னுடைய நாட்டு மக்களுக்கு தான் என்ன எல்லாமே செய்யணும்னு நினைக்கிது. அமெரிக்கா எடுத்துக்கங்க, அவன் ஊரில் இருக்கிறவன் பூரா ஒலையில் அடித்து ஊரை பூரா ஒலையில் அடித்து கொலையில் போடுவான். ஆனால் அவன் மக்களுக்காக நல்லது செய்வான். ஆஸ்திரேலியா எடுத்துக்கங்க, நார்வே எடுத்துக்கங்க, ரஷ்யா எடுத்துக்கங்க, ஜிம்பாப்வே எடுத்துக்கங்க, ஈரான் எடுத்துக்கங்க, இஸ்ரேல் எடுத்துக்கங்க, எந்த நாட்டை வேணால் நீங்கள் எடுத்துக்கங்க, சைனாவை எடுத்துக்கங்க, எந்த நாட்டை வேணால், பாகிஸ்தான் கூட எடுத்துக்கங்க. தன்னுடைய நாடு நல்லா இருக்கணும், தன்னுடைய மக்கள் நல்லா இருக்கணும் தான் நினைப்பேன். தன்னுடைய மக்கள் நாசமாக போகணும்னு நினைக்கிற ஒரே ஒரு நாடு எதுனா இந்தியா தான். எந்த ஊர்லேயாவது மொழியை ஏதாவது இந்த மாற்றி பேசுங்க, ஏதாவது ஹிந்தி பேசுங்க, இங்கிலீஷ் பேசுங்க, ஃப்ரெஞ்சு பேசுங்க, எந்த நாட்டிலையாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்லி அதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்தியாவில் மட்டும்தான் சொல்லுவான். ஏன்னா இவன் நிம்மதியாக, இந்திய மக்கள் வந்து நிம்மதியாக வாழணுங்கிற ஆசை எவனுக்குமே இல்லை, எந்த ஆட்சியாளனுக்குமே இல்லை. நாசமாக போகட்டும், எப்படியோ போகட்டும், மன உளைச்சல் ஆகட்டும். படிக்கிறதுல எவ்வளோங்க? காணொலி பெருசாக போயிட்டுருக்குது. 10 நிமிஷத்துக்கு மேலே காணொலியை போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இவங்க பண்ணுற அட்ராசிட்டியாக அநியாயம் அட்டகாசத்தெல்லாம் பார்த்து மனசு வெம்பி போய் 13 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு போட வேண்டியிருக்குது. 15 நிமிஷத்துக்கு போனால் நம்ம காணொலியெல்லாம் யார் பார்க்குறது? புரியுது. ஆனால் இவங்க பண்ணுற சேட்டையெல்லாம் இன்னும் பேச வேண்டியிருக்குது. மொழியை பற்றி இன்னும் பேச வேண்டியது. கேரளா கோர்ட்டு வந்து நெத்தியடி அடிச்சிருக்கு. இதுக்கு மீறி இனிமேல் மொழி பிரச்சனையை நிப்பாட்டிக்கிறது நல்லது. அவன் மொழியை பேசுங்க, நாடு வளரட்டும், மக்கள் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி தொலைங்கடா இனிமேலாவது. நன்றி, வணக்கம்.